ஆக்கலையா? இது அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன வந்துட்டாலும் பழச மறந்துடாது. 10 வருஷம் குவைட்ல இருந்து வந்தாலும் நீங்க பழச மறக்க கூடாது. குடும்பத்தாரும் உறவினர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உள்ளத்தால் நொந்து என்னமோ பறக்க போறாரு. குவைட்லனோ வாங்கின மாதிரில இருக்கான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மதுது, உன்னால் துன்பம் யாருக்காவது ஏற்பட்டு மனம் நொந்திருந்தால் அந்த மன நோவினால் வருகின்ற சாபத்தை பயப்படுவாயா? கவனமா இருக்கணும். எங்க பணம் நாங்க போய் சம்பாதிச்சு வந்தோம், நாங்க ஜாலியாக பொறாமை என்று சொல்றதெல்லாம் வேணாம். நீங்க அவர்களுடைய சாபத்தை பயப்படுங்கள். அவர்களுடைய பெருமூச்சு உங்களுக்கு துன்பத்தை வரும். பணிஞ்சு போயிட்டா என்னங்க நமக்கு வரப்போகுது? மன் தவால அரஃப அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பணிஞ்சு நடக்கவன் அல்லாஹ் உயர்த்துவானா. மன் தகப்பர வல அல்லாஹ், யார் பெருமையாக அல்லாஹ் அடிச்சுட்டுவான். அல்லாஹ் அடிச்சா எழும்ப முடியாது. அல்லாஹ் அடிச்சா எழும்ப முடியாது. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, பழமையை மறக்க கூடாது. பழமை மறக்கப்படக்கூடாது. அது எப்போதும் நினைவில் வர வேண்டும். அல்லாஹ் தருகின்ற உதவி அதுதான். பத்ரிலே அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். ஒரு வழியும் இல்லாம வந்த நேரத்தில் வலக்கத் நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஃபத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க அந்த பத்ர்ல அல்லாஹ் செய்த உதவிக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா மாறணுமா இருந்தா எனக்கு ஒரு ஈச்சப்பழ பெட்டி கொண்டாந்து தாங்க, எனக்கு நல்ல வாள் 2 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்புங்க அப்படியே சொன்னாலாம். அதெல்லாம் வேணாம். ஃபத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ் பயந்துகிட்டா போதும். இறை பயம், தக்வா அவர்கள் உள்ளத்தில் இருந்ததால் வானவர்கள் இறங்கினார்கள். ஃபர்ஸ்ட் லொட்ல 3000 மலக்குமார் இறங்கினாங்களாம், எல்லாம் ஆயுதத்தோட. அதோட எல்லாம் சொன்னான், இது ஸ்மால் ட்ரையல், இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய மன திருப்திக்காக தான் இருக்கும். பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, ஆனாலும் பொறுமையோட அல்லாஹ் பயந்து நடந்தீங்கன்னா இதை விட இன்னொரு 5000 இறக்குங்கிறான் அல்லாஹ். வானவர்களை போர்க்களத்தில் சஹாபாக்களோடு எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதற்காக ஆயுத பாணிகளோடு அல்லாஹ் கொடுத்தது எதனால? அவர்களின் உள்ளத்திலே இருந்த இறையச்சம், தக்வா. எனவே என் அருமையானவர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, உயர்ந்த ஜன்னத்தை அடைவதற்கும் என்ன தேவை? இறையச்சம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக யார் அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களோ அவர்களுக்கு வெற்றிகள்